எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னா எது. என்னடா தம்பி கவிதை நயமா பேசுது அப்படின்னு நினைச்சாதான் அதுதாங்க இல்லை. இது கவிதை நயமா பேசுறது இல்லை, கவிதை நயமா பாடுறது இல்லை. இது ஒரு விதமா கவிதை நயமா திட்டுறது. என்னடா சொல்ற, திட்டுறியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க. இதை ஔவையார் கம்பர்ட்ட இந்த புலமையை பாடியிருக்காருங்க. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஔவையார் ஒரு அவைக்கு போறாங்க தன்னுடைய புலமையை நிரூபிக்க. அங்க இருந்த கம்பருக்கேனோ ஔவையாரை அந்த டைம்ல பிடிக்காதனால ஔவையாரை ஸ்லேடை மூலமா திட்டாங்க. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை காலடி நாளிலை பந்தலடி அப்படின்ற மாதிரி ஒரு விடுகதையை போட்டிருக்காருங்க. இதுக்கு டென்ஷன் ஆன ஔவையார், யாராடா டீ போட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி உடனே கொச்சையா பேசல, அவங்க இந்த கவிதையை அப்பதான் சொல்லி அந்த கம்பரை திட்டிருக்காரு. வாங்க அதோட மீனிங்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டேகால் லட்சணமே அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். எட்டேகால் லட்சணமே பார்த்தீங்கன்னா, எட்டு அப்படின்னா தமிழ்ல என்கிற வார்த்தைக்கு இணையான எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி கால் 1/4, அதுக்கான நிகரான வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வா. எட்டேகால் ரெண்டுத்தையும் சேர்த்தா அவ. எட்டேகால் லட்சணமே அவ லட்சணமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க ஔவையார் கம்பரை. அடுத்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமனேறும் பரியை எமனேறும் வாகனம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், என்னோட வாகனம் எருமை. எருமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, மட்டில் பெரியம்மை வாகனமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதேவியின் வாகனம் அப்படின்னு ஔவையார் சேடை மூலமா திட்டுறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, முட்டர் மேல் கூரை இல்லா வீடு அப்படின்னா ரூஃப் இல்லாத 2 செவரு என்ன சொல்லுவோம், குட்டிச்செவரு அப்படின்னு. குட்டிச்செவரு அப்படின்னு சொல்லி இது மூலமா சொல்றாங்க ஔவையார் கம்பரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குலராமன் தூதுவனே அப்படின்றாங்க. குலராமன் தூதுவனே பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல ராமனோட வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுமன். அனுமன் என்ன சொல்லுவாங்க, குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா குரங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஔவையார் கம்பரை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு ஆரையடா சொன்னா எது அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. அதாவது அவர் கேட்ட விடுகதைக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆரைக்கீரை பந்தல், அதுவும் ஆன்சரும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாரையடா என்ன டீ போட்டு கூப்பிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் ஔவையார் கன்வே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சேடை மூலமா திட்டிருக்காங்க. அதாவது தமிழ் ஆல்வேஸ் கிரேட்டு தாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கவிதை எழுதலாம், திட்டுற விஷயமே பார்த்தீங்கன்னா கவிதை மூலமா சொல்றான். ஸோ தமிழ் இஸ் ஆல்வேஸ் கிரேட். ப்ரவுட் டு பி தமிழன். தேங்க்யூ.